பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் அன்றைய இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் நம்பிக்கையும் அவன் இறுதி தூதர் அண்ணல் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபதாபீன்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜும்மாவை அவனுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவேறுவதற்காக இந்த உலகில் இஸ்லாமியர்களாக வாழ்கிற நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாளை மறுமை என்ற வாழ்வு இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். மறுமையில் அல்லாஹ் நம்மை எழுப்பி கேள்வி எழுப்புவான், விசாரிப்பான். யார் இந்த உலகில் நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தையும், யார் தீயவர்களாக கெட்டவர்களாக இறைவன் தடுத்த காரியங்களை செய்து கொண்டு இந்த உலகில் இருந்தார்களோ அவர்களுக்கு நரகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர இருக்கிறான் என்பதை நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம். இப்படி மறுமையில் அல்லாஹ் நம்மை எழுப்பி விசாரிக்கிற பொழுது அல்லாஹ் தன்னுடைய விசாரணையை இரண்டாக பிரித்து விசாரிப்பதாக நமக்கு மார்க்கம் சொல்கிறது. ஒன்று இறைவனுக்கும் நமக்குமான காரியங்கள், நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜகாத்து, அல்லாஹ் சொன்ன மாதிரி உலகில் வாழ்கிறோமா? இப்படி அல்லாஹ்வுக்கும் நமக்குமான விசாரணை ஒன்று. இதில் அல்லாஹ் தான் நமக்கு பதிலளிக்க இருக்கிறான். நாம் செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நன்மையான விஷயம், இதெல்லாம் தீமையான விஷயம், நன்மைக்கு உரிய கூலி, கெட்ட தீமைகளுக்கான தண்டனை என்று இறைவன் தான் பிரித்து தர இருக்கிறான். விசாரணை இறைவன் இன்னொரு பகுதியாக குறிப்பிடுவது நமக்கும் மனிதர்களுக்குமானது. நாம் பிற மனிதர்களிடத்தில் உலகில் எப்படி நடந்தோம், பிற மனிதனோடு நம்முடைய உறவு உலகில் எப்படி இருந்தது, பிறருக்கு செஞ்ச உபகாரங்களாக இருக்கலாம், நன்மைகளாக இருக்கலாம், பிறரோடு அன்பாய் சகோதரத்துவத்தோடு உதவி மனப்பான்மையோடு வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கலாம். அதே நேரத்தில் பிறரை திட்டி இருக்கலாம், பிறரை அடித்திருக்கலாம், பிறருடைய பொருளாதாரத்தை சூறையாடி இருக்கலாம், பிறரை கொலை செய்திருக்கலாம். இப்படி சக மனிதனிடத்தில் எப்படி நடந்தோம், இதை வைத்து இறைவன் தீர்ப்பு வழங்குவதாக குறிப்பிடுகிறான். அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றால், இப்ப அல்லாஹ்வுக்கும் நமக்குமானதுல அல்லாஹ் தான் முடிவை அறிவிக்கிறான். இந்த தொழுகையா, இந்த தொழுகையை நான் ஏத்துக்கிறேன், இல்ல மறுக்கிறேன், அல்லாஹ் சொல்லிடுறான். நோன்பு வச்சியா, அந்த நோன்பை ஏத்துக்க மறுக்கிற அல்லாஹ் சொல்லிடுவான். ஆனா பிறரோடு நாம் நடந்த அந்த விஷயத்திற்கு அல்லாஹ்வே தீர்ப்பு வழங்காமல் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய காரணத்தில் வழங்குவதாக மார்க்கம் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக தின்றிருக்கிறான்னு வச்சுங்க, உதாரணத்திற்கு மறுமையில எழுப்பி இவரோட காசையெல்லாம் ஏமாத்திட்டேன் அப்படின்னு அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது யார் இவரால் பாதிக்கப்பட்டாரோ அவரை கொண்டு இந்த தீர்ப்பு சொல்கிற இடத்தில் வைத்து விடுகிறான். அவர் சொல்றதுதான் முடிவு. அவரை செய்ய தொலைஞ்சு போறான், மன்னிச்சு விட்டுருவான் அப்படின்னு விட்டா அல்லாஹ் மன்னிச்சு விட்டுருவான். இல்ல இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இறைவன் தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் தண்டித்து விடுவதாக மார்க்கம் சொல்கிறது. அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், நாளை மறுமையினுடைய விசாரணை கூட இறைவன் மறுமை நாளை பற்றி எப்படி குறிப்பிடுகிறான்? அல்லாஹ் தன்னை பற்றி குறிப்பிடுகிற பொழுது தான் தான் மறுமை நாளினுடைய தீர்ப்பு நாளின் அதிபதி என்கிறான். மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளினுடைய அதிபதி என்று தன்னை பற்றி இறைவன் குறிப்பிடுகிறான். அந்த நாளில் இறைவன் முன்னால் வேறு யாரும் பேச முடியாது, நிற்க முடியாது, இறைவனுக்கு சமமாக யாரும் பதிலளிக்க முடியாது என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட தீர்ப்பு நாளில் கூட தான் அளிக்கின்ற தீர்ப்பில் ஒரு பங்கை இறைவன் மனிதனுக்கு வழங்குகிறான், அதிகாரத்தை வழங்குகிறான்.
எப்படி வழங்குகிறான்? பாதிக்கப்பட்ட இடத்தில் இருந்தால் அவனுக்கு வழங்குகிறான். நீ பாதிப்பு உள்ளாயிட்ட, உலகில் சக மனிதனால் அநீதிக்கு உள்ளாகி விட்டாய், இந்த இடத்துல நீ தான் தீர்ப்பு சொல்ல போற. இப்படி தீர்ப்பு நாளினுடைய அதிபதியாக இருக்கின்ற இறைவன் மறுமை அந்த நியாய தீர்ப்பு நாள் அத்தனையுமே இறைவனை சூழ்ந்து நடக்கின்ற ஒரு சபையில் அத்தனையின் முடிவுகளுக்கும் சொந்தக்காரனாக ஒற்றை அதிபதியாக நிற்கின்ற தருணத்தில் கூட அல்லாஹ் தன்னுடைய அந்த தீர்ப்பளிக்கின்ற அதிகாரத்தை சக மனிதருக்கு வழங்குகிறான் என்றால் எதற்கு வழங்குகிறான்? பாதிக்கப்பட்ட ஒருவனுக்கு வழங்குகிறான் என்று சொன்னால் மனிதனுடைய உறவுகள் நாம் பேண வேண்டியதை எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வழியாக இறைவன் நமக்கு வலியுறுத்துகிறானா இல்லையா? உலகத்துல வாழும் பொழுது சக மனிதரோடு நாம் எப்படி இருக்கிறோம்? சக மனிதரோடு நட்பு பாராட்டுகிற பொழுது, உறவாடுகிற பொழுது நாம் இந்த உலகில் எந்த ஒரு மனிதனும் தனித்தவனாக வாழ்ந்து மரணித்து சென்று விட முடியாது. யாருமே எனக்கு தேவையில்லை, நான் ஒருத்தம் போதும், நானே வந்தேன், நானே வளர்ந்தேன், நானே சாப்பிட்டேன், நானே தூங்கினேன், நானே எந்திரிச்சேன், நானே 80-70 வருஷம் வாழ்ந்த, நானே மூத்தா போயிட்டேன், நானே குழியில போய் படுத்துக்கிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? உலகத்துல பிறந்ததுல இருந்து மௌத்தா போற வரைக்கும் சக மனிதனுடைய உதவி இல்லாமல் யாரும் வாழ முடியாது. ஒரு மனிதன் தாயினுடைய வயிற்றில் இருந்து வெளியே வருகிறான் என்றால் சும்மா அவனை குதிச்சு வந்துடுறானா? அதுக்கு சில பேர் தேவை. குழந்தையா இருக்கிறோம், நம்மளே நம்ம குழந்தைய நம்ம இப்ப இன்னைக்கு ஒரு 25-30 வயசு 40 வயசு ஒரு வாலிபராக ஒரு பெரியவராக ஒரு அனுபவம் உள்ள ஒரு வயது வந்ததுக்கு பிறகு நம்முடைய தேவையை நம்மளே பார்த்துக்கலாம். நமக்கு சாப்பாடு வேணுமா, நம்மளே சோத்து அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம். நம்ம குளிக்கணுமா, நம்மளே தனியார் ஊத்தி குளிச்சிடலாம். நம்ம ட்ரெஸ் போடணுமா, நம்ம கையை கொண்டு போட்டுக்கலாம். நம்முடைய தேவையை நம்மளே பார்த்துக் கொள்ளலாம். ஆனா நாம பிறந்த நாளில் 1 வயதில் 2 வயதில் 3 வயதில் எப்படி இருந்தோம்? நம்முடைய தேவைகளை நாமே நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் இருந்தோமா? சிலருடைய உதவி நமக்கு இருந்தனாலதான் வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆளா நிற்கிறோம். இன்னைக்கு கூட இவ்வளவு வளர்ந்து விட்டாலும் கூட, விவரம் தெரிந்து விட்டாலும் கூட, நமக்கு தேவையான அத்தனையும் நாமே செய்கின்ற எல்லா வகையான ஆட்களும் நம்ம இடத்துல இருக்குதான்னு கேட்டா கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில இருந்து ஒரு நாளைக்கு இரவு உறங்குகிற வரை நம்முடைய காரியங்களில் எத்தனை பேருடைய உதவியை நாம் நாடி இருப்போம்? எத்தனை பேரிடத்தில் தேவைக்காக ஒரு ஹெல்ப் கேட்டு நின்றிருப்போம்? இப்படி பிறருடைய உதவி உபகாரங்கள் இல்லாமல் ஒரு மனிதனால் தனித்தவனாக இந்த உலகில் வாழ்ந்து சென்று விட முடியாது. இப்படி பிறரை சார்ந்து நாம் வாழுகிற பொழுது பிறரோடு நாம் எப்படி நடக்கிறோம்? ஏன்னா மனிதன் பொதுவாகவே இப்படித்தான் ஒரு சமூகம், ஒரு மனிதன் ஒரு சமூகமாகத்தான் அனைவரோடும் சேர்ந்துதான் வாழ முடியும். இப்படி வாழும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்ன? இதுதான் நம்முடைய மறுமை வாழ்க்கையை கூட தீர்மானிக்கிறேன். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய விசாரணையை இரண்டாக பிரித்து தனக்கும் மனிதனுக்குமான விஷயத்தை அல்லாஹ்வே தீர்ப்பு சொல்லிடலாம். மனிதனுக்கும் சக மனிதனுக்குமான விஷயத்துல அல்லாஹ் கூட தீர்ப்பு சொல்லாம பாதிக்கப்பட்ட மனிதனுடைய கருத்துல கொடுத்துறான். நீ பார்த்து செஞ்சுக்க, உனக்கு வேணும்னா அவனை பதிலுக்கு பதில் இந்த இடம். உலகத்துல நியாயமாக பழிவாங்க முடியாது. உலகத்துல நியாயமான தண்டனைகளை பெற்று தருவது மிக மிக கடினம். பொருளாதாரத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து பாவம் செய்தவன் தப்பு செய்தவன் தப்பித்து விடுகிறான். நான் வருமா? அப்படி கிடையாது. அங்க நியாயம்தான், அநியாயத்திற்கு வேலையே கிடையாது. அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நாள்ல நீ பாதிக்கப்பட்டிருக்கிறியா? இவனால இவ்வளவு துன்பத்துக்குள்ளான, உனக்கு என்ன வேணும்? அவனை திருப்பி அடிக்கணுமா? அவனுடைய நன்மைகள் வேணுமா? அவனை என்ன நீ நினைக்கணுமோ கணக்கு தீர்த்துக்க, மன்னிக்கணும் மன்னிச்சுக்க இப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த மனிதனுடைய கருத்தில் விட்டு விடுகிறான். இப்ப மனுஷன் கருத்திலே அல்லாஹ் தீர்ப்பை விட்டு விடுகிறான் என்று சொன்னால் இறைவன் மனிதனுக்குமான உறவை எப்படி பார்க்கிறான்? இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரிடத்திலும் நம்முடைய உறவுக்காரர்கள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடைய ஊரார், வியாபார ரீதியாக நம்மை தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் அநீதி இழைக்காமல் நேர்மையாக உண்மையாக நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு நாம் அவர்களிடத்தில் நட்பு பாராட்டி கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பாருங்கள்.
நாம் செய்கின்ற இன்ன பிற வணக்க வழிபாடுகள் கூட பிறரோடு எப்படி இருக்கிறோம் அதை வைத்துதான் மறுமையில் நமக்கு தரப்படுமா. வெறுமனே அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கத்தை ஒருத்தர் கரெக்டா செஞ்சிட்டாரு, நல்ல தொழுகையாளியா இருக்கிறாரு, நல்ல நோன்பாளியா இருக்கிறாரு, நல்ல செல்வத்தை எல்லாம் ஜகாத் திவாலாகி போனவங்க, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தின் பார்வையில் ஒரு மனுஷன்ட காசு இல்லை, பொருளாதாரம் இல்லை, செல்வம் இல்லை, அவன் திவாலாகி போனவன். மறுமையில் திவாலாகி போனவன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பார்வையில் நாளை மறுமையில் முஃப்லிஸ் யார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கறாங்க, மறுமையில் ஒரு மனிதர் வருவார். எப்படி வருவார் தெரியுமா? நல்ல அமல்களோடு வருவார், நல்ல தொழுகையாளியா, நல்ல நோய் இல்லாம வருவார் போல. மறுமையில் அதான செல்லுபடியாகும். உலகத்துல காசு பணம் செல்லுபடியாகும், மறுமையில நமக்கு எது செல்லுபடியாகும்? நாம் செஞ்ச உலகில் செய்த அமல்கள் தான். அப்ப மறுமையில் ஒருவர் திவாலாகி போனவர்னா அமலை செய்யாதவரை திவாலாகி போனவர்னு சொல்லலாம். நல்ல தொழுகையாளி இல்லப்பா, நோன்பாளி இல்ல, இறைவன் சொன்ன வழக்க வழிபாடு எல்லாம் செய்யல, அதனால திவாலாகி போனவன் அப்படின்னு சொன்னா நியாயம் இருக்கிறது. ஆனால் மறுமையில் வருவாராம், எல்லா அமல்களோட வருவார், ஆனால் திவாலாகி போனவர். ஏன் தெரியுமா? நபிகளார் விளக்குகிறார்கள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய அமல்களை சரியாக செய்திருப்பார், ஆனால் சக மனிதனோடு சரியாக நடந்திருக்க மாட்டார். பிற மனிதனை அடித்திருப்பார், பிற மனிதனை திட்டி இருப்பார், பிற மனிதனை துன்புறுத்தி இருப்பார், பிற மனிதனை ஏளனத்திற்கு உள்ளாக்கி இருப்பார், பிற மனிதனுடைய பொருளாதாரத்தை சூறையாடி அல்லாஹ்வுக்கு நன்மை செஞ்சிருப்பாரு. அந்த நன்மையெல்லாம் அல்லாஹ் பங்கா பிரிச்சு எவ்வளவு துன்புறுத்தினா, எவ்வளவு அடிச்சா, எவ்வளவு திட்டினா, எவ்வளவு சொத்தை சூறையானா, இவ்வளவு இருக்குதா? இவன் செஞ்ச தொழுகை நீ எடுத்துக்க, இவன் செஞ்ச நோன்பு 40 ஆண்டு நோன்பு, 40 வருஷம் நோன்பு வச்சா, நல்ல இபாதத்தா, இறைவனுக்காக பசிச்சு தாகிச்சு எல்லாத்தையும் விட்டு விலகி இருந்தான், நோன்பு எடுத்துக்க. காசு பணத்தை செலவழிச்சு ஹஜ்ஜுக்கு போயிட்டு செய்கின்ற வணக்க வழிபாடுகளும் கூட இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்வதற்கான மிக முக்கியமான காரணமாக எது இருக்கிறது? அவன் சக மனிதனிடத்தில் எப்படி நடந்தான், அதுதான் இருக்கிறது. நல்ல தொழுகையாளியா இருந்தா பத்தாது, நல்ல நோன்பாளியா இருந்தா பத்தாது, இறைவனிடத்தில் நல்ல இபாதத்துகள் செய்தால் பத்தாது, நாம் செய்கிற வாழுகிற காலத்திலேயே மனமோடு மன்னிப்பு கேட்டு விட வேண்டும், பாதிப்பை சரி செய்து விட வேண்டும். இல்லைன்னு சொன்னா ஒருவேளை நாம அவங்களுக்கு முன்னாடி மரணிச்சிட்டாலோ அல்லது நமக்கு முன்னாடி அவர்கள் மரணிச்சிட்டாலோ, மரணத்திற்கு பின்னால் மறுமை வாழ்க்கையில் என்ன ஆயிரும்? வறுமையில கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுரும். உலகத்திலேயே முடிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை, 2 பேரும் மன்னிப்பு கேட்டு சமரசமா கூடாது. யாருடைய பொருளாதாரத்தையும் நாம் சூறையாடி விடக்கூடாது, யாரையும் அநியாயமாக உலகில் யாருடைய மனம் நோவுகிற அடிப்படையில் அநியாயமா நாம் நடந்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் பார்த்து அதே போல பிறருக்கு நாம் செய்கின்ற உதவிகள், அதை கூட அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்றால், பிறருக்கு செய்கின்ற பாவங்கள் அது மறுமையில் நம்முடைய நன்மைக்கு இடைஞ்சல் வந்து நிற்கிறது. என்னுடைய தேவைகள் எல்லாம் உன்னிடத்து துஆக்களின் வழியாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அப்படிப்பட்ட எனக்கு என்னிடத்தில் பசி என்று வந்து நீ கேட்டியா என்று மனிதன் பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாகுவானாம். அப்பொழுது அல்லாஹ் சொல்வானாம், நான் வந்து உன்னிடத்தில் அது எனக்கே கொடுத்ததற்கு சமம் என்கிறான் இறைவன். அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், நாம் சக மனிதனுக்கு செய்கின்ற உதவியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கே செய்வது போல் பார்க்கிறான். அல்லாஹ்விற்கு உதவி செய்வது என்பது நாம் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. ஏன்னா அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறவன். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம, அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாம இந்த உலகில் எந்த ஒரு நல்ல காரியமும் நமக்கு நடக்காது. அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் பிறருக்கு செய்கின்ற உதவியை தனக்கே செய்கின்ற உதவியை போல பார்க்கிறான் என்று சொன்னால், பிறருக்கு செய்கின்ற உதவி அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்னு அர்த்தம். வெறுமனே நீ பிறகு உதவி செய்யணும், நன்மை தர அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு போகல. சாப்பாடு கேட்டு வந்தா அவருடைய பசியை போக்கல, எனக்கே பசியை போக்கியதை போல, எனக்கே உணவு தந்ததை போல நீ நினைத்துக்கொள். இப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், பிறருக்கு செய்கின்ற உதவியை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம்.
அதனாலதான் நபிகள் நாயகம் இந்த தேவையை போக்கு, இந்த விஷயத்தில் என் மீது கருணை காட்டு, என் மீது அன்பு காட்டு என்று இறைவனத்தில் முஸ்லிம்களாக அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே. அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், நம்மீது கருணை காட்ட வேண்டும் என்று சொன்னால், நம்மீது அன்பு அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவான். அல்லாஹ்வுடைய கருணை பெறுவதற்கு வழி என்ன? நைட்டு ஃபுல்லா நின்று தொழு, அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும் அப்படின்னு மார்க்கம் சொல்லல. வருஷம் ஃபுல்லா நோன்பு போய் அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. மனுஷன் மீது கருணை காட்டு. உன்னை சுற்றி எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறார்கள், எத்தனையோ பேர் சிரமத்தில், கஷ்டத்தில், துயரத்தில் இருக்கிற பொழுது நீ அப்படியே பார்த்து விட்டு கடந்து சென்று விடாதே. அவர்கள் மீது கருணை காட்டு, அன்பு காட்டு. அல்லாஹ் உன் மீது கருணை காட்டுவான். நமக்கு அல்லாஹ்வுடைய கருணை வேண்டும் என்று சொன்னால், உலகில் மனிதன் பாதிக்கப்படுகிற பொழுது, துயரத்திற்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது, கஷ்டத்தில் உழவுகிற பொழுது, நான் கஷ்டத்தில் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படி உன்னை மாத்திரம் பார்த்து விட்டு போயிடாம அவனுக்கு உன்னால் முடிந்த உதவி என்ன? கருணையோடு, இரக்கத்தோடு, அன்போடு, பாசத்தோடு நம்மை போல சக மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவனுக்கு நம்மால் முடிந்த எதேனும் செய்வோம் என்று உதவி புரிவோம் என்றால், கருணை காட்டுவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்கும். அந்த கருணை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் நம்ம மேல கருணை காட்டணும், அல்லாஹ் நம்ம மேல பாசம் காட்டணும். அல்லாஹ்வுடைய கருணை பார்வை நம்ம மீது விழாதா? ஒவ்வொரு மனிதன் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். அப்படி கருணை காட்டுகின்ற அடிப்படையில் ஒரு முஸ்லிம் இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பாதையில் நடந்து செல்கிற பொழுது மக்களுக்கு இடரளிக்கின்ற ஒரு முல்லை பின்னாடி வரவங்க பாக்குறாங்கன்னு தெரியாது, முல்லை எடுத்து அகற்றி போட்டு போயிடும். இப்படி ஒரு முஸ்லிம் யோசிக்கணும். நடந்து செல்கிற பொழுது பிறருக்கு இடையூறு அளிக்கின்ற சின்னஞ்சிறிய முல்லை கூட பார்த்து கவனித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது என்றால், மார்க்கம் பிற மனிதனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறது. அற்பமான முள்ளு அது குத்தி அதுல கூட யாரும் பாதிக்கப்பட கூடாது என்பதில் முஸ்லிம்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில் பிறரோடு உறவாட